பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய வம்ச வழி பேத்தியாகிய நான் இன்னைக்கு ஐயா கர்மவீரர் அவர்களுடைய ஆசிகளோடும் அவர்களுடைய ஆத்மாவினுடைய பெரிய ஆசிகளோடும் கொள்கை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்ற இன்னைக்கு குடும்ப ஆட்சியை வேரோடு அறுக்கக்கூடிய இளைய தலைவராக மக்கள் அத்தனை பேரும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய புரட்சி தளபதி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை சந்தித்து இன்று நான் கட்சியில் என்னை இணைத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்தராஜ் ஐஆர்எஸ் அண்ணன் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டையில் தமிழக வெற்றி கொடி பறக்கும் என்பதே லட்சியம், வெற்றி நிச்சயம். நன்றி. ஆமா, திமுகவில் 10 ஆண்டு காலமாக எந்த பொறுப்பும் இல்லாம தான் அதுல நான் பயணிச்சிட்டு இருந்தேன். சமீப காலமாக நீங்க இந்த யூடியூபர் முக்தார் அவர்களுடைய பேட்டி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு தரக்குறைவாக நம்மளுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி இருந்தாரு. அதற்கு எத்தனை விதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அவரை கைது செய்ய சொல்லி எவ்வளவோ நாங்க போராடினோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கண்டு கொள்ளாமல் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அமைதியாக இருந்தாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய நாடார் பிரதிநிதிகளும் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எதுக்கு நம்ம இன்னும் அந்த கட்சியில டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. இன்னைக்கு இளைஞர்களுடைய விடிவெளியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம ஆதரிக்கணும்னு தோணுச்சு. அதனால ஐயாவினுடைய குடும்பத்திலிருந்து நான் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றேன். நன்றி. என்னோட பேரு சந்திரனுங்க. நான் 1990 போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் ஐஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டேன். பாண்டிச்சேரியில் யூனியன் டெரிட்டரி காடர். நான் அருணாச்சல், மிசோரம் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2023 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கேன். அவர் விஜய் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுமக்களுக்கு நாட்டில் மாற்றம் நிகழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பேசுறது, அவர் ஆர்கனைஸ் பண்ணுற முறை, மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பு, அது மாதிரி அவர் மக்கள் மேலே வச்சிருக்க அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுச்சியாக தெரியுது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ அவரோட இணைந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நாள். இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா ஆவார் நாங்கள் நம்புறோம். தேங்க்யூ. என்னோட பேர் சந்திரன். சொன்னேன் நான். சந்திரன் ஏதாச்சும் கேட்குறீங்களா? இப்போ பாண்டிச்சேரி இளைஞர்கள்லாம் எங்ககிட்ட எதிர்பார்க்காங்க. இப்போ சமீபத்தில் 5ஆம் தேதி பாண்டிச்சேரி கூட்டம் நடத்துறாங்க. யாரையுமே கூப்பிடல, போஸ்ட் அடிக்கல, பிட் நோட்டீஸ் கொடுக்கல. அது உண்மை, காசும் தரல. ஆனால் பார்த்தீங்கன்னா 5000 பேர் தான் எதிர்பார்த்தோம். 15000 பேர் வந்திருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குது. பாண்டிச்சேரியில எல்லாம் 15000 பேர் வரதுங்கிற சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு இருக்கு. பெண்களும் அதே மாதிரி, பெண்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க, அது மாதிரி இளைஞர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. பழைய விஷயங்களை வேண்டாம், புதுசாக புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. புதிய தமிழகம், புதிய பாண்டிச்சேரி உருவாகும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. தலைவர் தளபதியை இன்று சந்திப்பதற்கு முன் நான் தஞ்சை மாவட்ட மத்திய மாவட்ட வர்த்தகணி அமைப்பாளராக இருந்தேன். என்னுடைய பெயர் சுந்தரபாண்டியன். நான் கல்வி நிறுவனம் மற்றும் பஸ் நிறுவனம், ஆட்டோமொபைல் பலதரப்பட்ட தொழில்கள் செய்து வருகிறேன். நான் தளபதி அவர்களின் ஈர்ப்பு காரணமாக அவரை பின்தொடரும் இளைஞர்கள் அதிகப்படியாக இருப்பதன் காரணமாகவும் இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் கையில் இருப்பது என்று தெரிந்த காரணத்தினாலும் ஏற்கனவே இந்த திராவிட கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் நான் தளபதி அவர்களின் தலைமையிலே இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தலைவரை பார்த்து இணைஞ்சிருக்கீங்க. ஆமாம். தலைவர் மீது கொண்ட பற்று ஈர்ப்பின் காரணமா? ஆமாம். என்ன காரணம்? ஏதாவது குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் இருக்கா? இது இப்போ தலைவரை பார்த்துருக்கீங்க, ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் ஏதாவது இல்லை, நான் சொன்னதுக்கு நீங்கள் எல்லாரும் நன்றாக பணி செய்து நமது வரும் தேர்தலில் அதனுடைய வெற்றி கனியை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு எல்லோருமே சம்மதித்தோம். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். டெல்டா ரீஜனில் தாவேக்காவுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கு? இளைஞர் மத்தியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இளைஞர்களை எங்களைப் போல் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் இன்னும் அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த கழகத்திலே அர்ப்பணிக்க செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்தியலை உள்வாங்கி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணி செய்துள்ளேன். பல்வேறு பொறுப்புகளிலே தலைவரோடு பயணித்துள்ளேன். இன்று தமிழகத்தில் இன்னைக்கு தேவைக்குரிய கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கருத்தியலை உள்வாங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியிலே இன்று இணைந்துள்ளேன். விரைவில் 1000 பேருடன் இணைப்பு விழா நடத்துவேன். என்னுடைய பெயர் வெங்கடேசன். நான் கடலூர் மாவட்டம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்று தமிழகத்திற்கு தேவையான ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர். இருந்தாலும் கட்சியில் தலைவரோடு இருக்கக்கூடியவர்கள் சிலர் கட்சிக்கு எதிராகவும் தலைவரை நேர்மையாக செயல்பட முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதனால் சில இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய நெருக்கடியின் காரணமாக நான் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்றும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய இந்த மக்களுக்கு தேவைக்குரிய தலைவர். இருந்தாலும் நான் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைந்துள்ளேன். என்ன மாதிரி பொறுப்பு சார் கொடுத்திருக்காங்க? என்னங்க சார்? நாங்கள் கேட்ட பொறுப்பு கிடையாது. உழைத்திருக்கிறோம். உழைத்தவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் நாம் அதிலிருந்து மாற்று கருத்துக்கு, மாற்று சிந்தனை நோக்கி நகருவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. தமிழக மக்களுக்கும் தளபதியினுடைய உண்மையான தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தளபதியினுடைய உண்மையான அன்பு தொண்டர்களுக்கும் நான் ஒரு 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய கீழ் பணியாற்றி அரியலூர் மாவட்ட கழக செயலாளராகவும், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவராகவும் கவிதா ராஜேந்திரன் என்கின்ற நான் பணியாற்றினேன். தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 2026 தமிழக முதல்வராக கோலோச்ச இருக்கின்ற, ஆட்சி செய்ய இருக்கின்ற நமது புரட்சி தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதோடு இல்ல, மக்கள் விரோத ஆட்சி செயல்படும் திமுக ஆட்சியை அகற்றவும், எதேச்சதிகார செயல்படும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதிகார போக்கினை நீக்கிடவும் இன்றைக்கு தலைமையின் முன்னாலே நாங்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்கின்றோம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து. அதனாலே நிச்சயமாக தளபதி முதல்வர் ஆவார். ஏழை எளிய மக்கள் மற்றும் தாய்க்குளங்கள், இளம் சிறார்கள், நல்ல முறையில் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள் அனைவரும் இன்றைக்கு தளபதிக்கு உறுதுணையாக இருந்து நிச்சயமாக 2026 அரியணை ஏற
அரியணை ஏற முயற்சி செய்து கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று இன்றைக்கு முதலிடத்திலே வந்து 2024 முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இல்லையே, நான் இன்றைக்கு தானே கட்சியில சேர்ந்திருக்கேன். கலந்துருக்கேன். நான் கருத்தை தெரிவித்தேன். ஓபிஎஸ் கருத்து கணிச்சு இதே போல அவங்க கேட்டிருந்தாங்க, இதே போல எதில் சேரலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ 90% பேர் தாவேக்காவில் தான் சேரணும், தளபதியோட தான் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் வந்தாங்க. அதில் மைக்கில் நானும் பேசினேன். அப்போ அந்த இதில் பேசி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். அப்புறமேல நான் காலம் தாழ்த்த காரணத்தாலே நான் திரும்ப இப்போ நானே இங்கே சேர்ந்துட்டேன். அது அதான் அப்படிதான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது. அப்படி தகவல் வருகின்ற பொழுது அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதோடு இல்லை, திரும்ப அவர் தளபதிக்கு ஆதரவு கொடுத்தாரோ நாங்கள் முழுமிச்சு அவர் கூட தளபதி கூட நாங்கள் செயல்படுவோம். அதோட மாற்று கருத்தில் கவிதா ராஜேந்திரன், அரியலூர் மாவட்டம், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஏடிஎம்கேல இருந்தது. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியுடைய தலைவராக இருக்கேன். அம்மா இருக்கும்போது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம். பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தளபதி முதலமைச்சருக்கு நீங்கள் உங்க ஒத்துழைச்சாதான் தளபதி முதல்வர் ஆவார் அப்படிங்கிற கருத்துக்கு நீங்கள் நல்லா ஒத்துழைக்கணும் ஃபுல்லா. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் கோயம்புத்தூர் வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து சேர்ந்தாலும். நாங்கள் பாரம்பரியமாகவே திமுகவில் இருந்தாங்க. தாத்தாலாம் நீதி கட்சியிலேருந்து இருந்திருக்காங்க. அப்பா முதல் நம்ம ஊரில் வெள்ளலூரில் திமுக மன்றம் ஆரம்பித்து அது நான் 97லேருந்து நான் உறுப்பினராக இருந்தேன். அங்கே பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு மரியாதையோ யாருக்குமே எந்த மரியாதை இல்லை. இப்போ தற்சமயம் புதுசாக வந்தவங்களுக்கும் வசதி உள்ள ஆட்களுக்கு மட்டுமே பதவி பொறுப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் அதில் ரொம்ப மன வெறுத்து போய் தான் நான் இங்கே தளபதி அவரை பார்த்து இன்னைக்கு ஜாயின் பண்ண தாவேக்கால. அவர் ரொம்ப நல்ல ஒரு நட்பு மாதிரி ஒரு நல்ல நட்பாக பேசி என்னை அரவணைச்சு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்காக நான் ரொம்ப அவருக்காக கடமைப்பட்டிருக்கேன். அவர் இந்த அளவுக்கு அவர் பேசுவார், நல்ல நட்பாக பழகுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சகோதரன் மாதிரி பேசி கட்சியில் சேர்ந்ததுக்கு நீங்கள் சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்காக. ஆமாம், முரண்பாடு வரனா அது கலைஞர் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை. ஒரு பழைய ஆட்களும் ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ இந்த கடந்த 5 வருஷமா எந்த ஒரு மரியாதையும் இல்லை. யார் போய் என்ன ஒர்க்கு கேட்டாலும் யாருக்கு எது செஞ்சு தர மாதிரி இல்லை. அது கோயம்புத்தூரை பொறுத்தளவு திமுக உண்மையான தொண்டர்கள் ரொம்ப வெதும்பி போயிருக்காங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடாகவே அப்படிதான் இருக்காங்க. பாரம்பரியமாக இருக்கிறவங்க எல்லாருமே சரியான அப்ரோச் இருந்தால் எல்லாம் வெளில வந்துருவாங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் ராஜன் பர்னபாஸ். நான் மாதாவர தொகுதிக்கு உட்பட்ட சென்னை கார்ப்பரேஷன் 23வது மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றேன். இனி விஜய் தளபதி அண்ணன் வழியில் எனது பயணம் தொடரும், மக்கள் பணியும் தொடரும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கிய குறிப்பாக சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலர் எலெக்ஷனில் நான் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நபர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்ல பாத்தீங்கன்னா 1996 இருந்து எங்க அப்பா 10 வருஷம் சேர்மனா இருந்திருக்காரு, அம்மா 10 வருஷம் சேர்மனா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா கார்பரேஷன் லிமிட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமும் அம்மா 5 வருடமா இது கவுன்சிலராக இருந்திருக்காங்க. டோட்டலா 25 வருடமா அந்த பகுதியில் காவாங்கரை, கதிர்வேடு இந்த பகுதிகளில் நாங்கள் தான் சேர்மன் கவுன்சிலர் அப்படி இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் சுயேட்சையா வெற்றி பெற்ற பிறகு அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ அண்ணன் கட்சியில் இணைந்து மக்களுக்கு பண்ணணும், நல்ல பணியை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாநகராட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லதாக தான் இருக்கு, என்ன எல்லாமே நல்லதாக தான் இருக்கு. அதில் இனிமேட்டு என் செயலில் பார்ப்பீங்க எதுவாக இருந்தாலுமே. அதுதாங்க சொல்றேன், இப்பதான் இணைஞ்சு இருக்கேன். நல்லா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பாப்பீங்க என் செயலில் நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஆமா, நல்ல சிறப்புன்னு சொல்ல முடியாது, நல்லா செயல்பட்டு இருக்காங்க. சரி, நன்றி, வணக்கம். நன்றி. காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தவில்லை.
அதுதான் என்னுடைய முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்களின் கஷ்டத்தை நான் பார்த்து ஒரு 3 மாதமாக நான் தூங்கவில்லை. அது ஒரு முக்கிய காரணமாக எனக்கு பட்டது. விவசாயிகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் தளபதி அவர்கள் பின்னாடி அந்த அணி நிற்கும் என்று நான் நம்புகிறேன். தஞ்சாவூரில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நம்ம தஞ்சை மாவட்டத்தின் செயலாளர் அவர்களுடன் சேர்ந்து நல்ல ஒரு அணியை அமைத்து அதில் பணிகளை மேற்கொள்வோம். தேங்க்யூ சார். என் பேர் மஞ்சுநாத். நான் ஒசூர் தொகுதியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் 20-25 வருஷமாக ரியல் எஸ்டேட்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சிறந்து விளங்கி செழிப்பாக இருக்கிறேன். இப்போது ஒசூர் தமிழ்நாட்டிலேயே பெரும் பொருளாக திகழும் டிவிகே கட்சியில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறேன். தலைவர் விஜய் தலைமையில் நான் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறேன். சார், நாங்கள் இணைஞ்சதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் சார் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடிகர் தொழிலில் இருந்துட்டு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு அவர் பார்த்திங்கன்னா அரசியலில் புது ஸ்க்ராட்ச் ஆரம்பித்து மக்கள் சேவை பண்ணணுன்னு வந்திருக்காரு. அவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படியே எடுத்து நாங்கள் செயல்படணுன்னு இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது இந்த கட்சியில் 53 வருஷ சர்வீஸ் இருக்கிற நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுனாலையும் அவரும் முன்மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் செயல்படணுன்னு இருக்கிறோம். ப்ளஸ் இந்தியாவிலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட இருக்கிற கட்சி டிவிக்கு தான் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார்.